இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா 4வது யூனிட்டில் 7 மார்க் 2 டைப்பு 7 மார்க் கொஸ்டின் கன்ஃபார்ம்டு உண்டு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரித்மேட்டிக் மீன் கண்டுபிடிக்கிறது, கூட்டு சராசரி காணுதல் தமிழில். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவிஷன் திட்ட விளக்கம் காணுதல் தமிழில். இதுக்கு பேர் திட்ட விளக்கம் காணுதல். கண்டிப்பாக இந்த 2 டைப் ஆஃப் சம்மு கண்டிப்பாக இருக்கும். அரித்மேட்டிக் மீன் கண்டுபிடிக்கிறதும் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கண்டுபிடிக்கிறதும் கண்டிப்பாக 4th யூனிட்டில் இந்த 2 மாடல் சம்மு கண்டிப்பாக உண்டு. அரித்மேட்டிக் மீன் கூட்டு சராசரி கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னென்னா எக்ஸ் பார் ஈக்குவல் டு சமேசன் எக்ஸ்ஐ எஃப்ஐ டிவைடட் பை சமேசன் எஃப்ஐ, இது ஒரு ஃபார்முலா. அதுக்கடுத்தது திட்ட விளக்கம் கண்டுபிடிக்க ஃபார்முலா சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சமேசன் எஃப்ஐ எக்ஸ்ஐ ஸ்கொயர் டிவைடட் பை சமேசன் எஃப்ஐ மைனஸ் ஒரு ப்ராக்கெட்டில் சமேசன் எஃப்ஐ எக்ஸ்ஐ டிவைடட் பை சமேசன் எஃப்ஐ ஹோல் ஸ்கொயர். இந்த சமேஷனோட மீனிங் என்னென்னா கூட்டல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கூட்டு சராசரி கண்டுபிடிக்கிறது, அடுத்தது திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கிறது, தான் ஃபார்முலா. இப்போ இதுக்கு உண்டான கணக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவனி, 2 டைப் ஆஃப் சம் இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு அரித்மேட்டிக் மீன் கூட்டு சராசரி கண்டுபிடிக்க இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் தான் கணக்கு இருக்கும். ஓகேவா? கணக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ வந்து எக்ஸ் வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கணும், மேலே உள்ள வேல்யூவை. கீழே உள்ள வேல்யூ ஃப்ரீக்வன்சி இருக்குது பாரு, அதை எஃப் வேல்யூவாக நம்ம எடுத்துக்கணும். கணக்கில் 2 டைப் ஆஃப் சம்மு எழுதி போட்டிருப்பேன். இது பார்த்தீங்கன்னா அதேமாரி இது மேலே உள்ள வேல்யூ வந்து எக்ஸ் வேல்யூ, கீழே உள்ள வேல்யூ வந்து எஃப்போட வேல்யூ. இதுதான் 2 டைப் ஆஃப் சம்மு. இந்த 2 டைப் ஆஃப் சம்மில் ஏதாவது ஒன்று வரும், ஆனால் கணக்கு இதே வராது. இந்த மாடலில் கண்டிப்பாக சம்மு இருக்கும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன இது ரெண்டுக்கும் வித்தியாசம் டிஃப்ரெண்ட்டுன்னு பாரு. ஃபஸ்ட்டு சம்மில் அந்த இன்டர்வல் இருக்காது பாரு, 2வது சம்மில் இன்டர்வல் இருக்கும். அதாவது கோடு வந்திருக்கு பாரு, 0 -10 10 -20 20 -30 மாதிரி வருஷலாம் நம்பர்ஸ் இருக்கும். ஓகேவா? இதுதான் 2வது டைப்பு, இது ஃபஸ்ட்டு டைப்பு. இப்போ எந்த டைப் வந்தாலுமே மேலே உள்ள வேல்யூவை எக்ஸாக எடுத்துக்கணும், கீழே உள்ள வேல்யூவை எஃப்பாக எடுத்துக்கணும். ஓகேவா? அதே மாதிரி மேலே உள்ள வேல்யூவை எக்ஸாக எடுத்துக்கணும், கீழே உள்ள வேல்யூவை எஃப்பாக எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டைப்பு சம்மை பார்ப்போம். ஃபஸ்ட்டு டைப்பு சம்மு ஃபைண்ட் த அரித்மேட்டிக் மீனா கூட்டு சராசரி கண்டுபிடி. இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டாச்சு, இதை எஃப்னு எடுத்துக்கிட்டாச்சா. கூட்டு சராசரி கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? கூட்டு சராசரி கண்டுபிடிக்க ஃபார்முலா எக்ஸ் பார் ஈக்குவல் டு சமேசன் எக்ஸ்ஐ எஃப்ஐ டிவைடட் பை சமேசன் எஃப்ஐ. ஓகேவா? இப்போ கணக்கில் எக்ஸ் வேல்யூ எது? 25 43 38 42 33 28 29 30. இதுதானே எக்ஸ் வேல்யூ. இதை நம்ம எக்ஸ் வேல்யூவாக இங்கே எழுதிக்கிறேன். ஓகேவா? கூட்டு சராசரி கண்டுபிடிக்க ஃபார்முலா எக்ஸ் பார் ஈக்குவல் டு சமேசன் எக்ஸ்ஐ இன்ட்டு எஃப்ஐ டிவைடட் பை சமேசன் எஃப்ஐ எழுதியாச்சா. ஃபஸ்ட்டு எழுதுனதுக்கு அப்புறம் கவனி, இப்போ உனக்கு வந்து எக்ஸோட வேல்யூ 25 43 38, மேலே உள்ளது எக்ஸ் வேல்யூ, கீழே உள்ளது எஃப் வேல்யூ. அதை கரெக்டாக எடுத்து நான் பாரு வெர்டிக்கல் டைரக்ஷனில் எழுதிக்கிறேன். இது பூரா எக்ஸோட வேல்யூ ஆர்டராக மாற்றாமல் அப்படியே எழுதிக்கிறேன். அதுக்கு நேராக என்னென்ன எஃப்போட வேல்யூ கொடுத்தாங்களோ அதில் வேணால் மாற்றாமல் அப்படியே எழுதிக்கிட்டேன். ஓகேவா? அதுக்கு அடுத்தது கணக்கில் ஃபார்முலாவில் என்ன இருக்குது? எக்ஸ்ஐ எஃப்ஐன்னு இருக்குது. அதாவது இது மாதிரி பெருக்கல்ல இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்? எக்ஸையும் எஃப்ஐயும் பெருக்கி இங்கே போடணும், அவ்வளோதான். 25ஓட 20 பெருக்குன்னா 500, 41ஓட 1 பெருக்குன்னா 43, 38ஓட 4 பெருக்குன்னா 152, 42ஓட 2 பெருக்குன்னா 84, 33ஓட 15 பெருக்குன்னா 495, 28ஓட 24 பெருக்குன்னா 672, 29ஓட 28 மல்டிப்ளை பண்ணினா 812, 20ஓட 6 பெருக்கிங்கன்னா 120. ஓகேவா? எஃப்ஐ எக்ஸை கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? சமேஷனோட மீனிங் என்ன சொன்னேன்? கூட்டல் அப்படின்னு சொன்னோன்னா, அப்போ எஃப்ஐ எக்ஸை இருக்குது பாரு, இந்த எல்லா வேல்யூமே அப்படியே கூட்டிக்கிட்டிங்கன்னா கால்குலேட்டர் வச்சு கூட்டிங்கன்னா ஆன்சர் வந்து 2878ன்னு வரும். அதுதான் சமேசன் எஃப்ஐ இன்ட்டு எக்ஸு. சமேசனோட மீனிங் கூட்டல். எல்லா வேல்யூவையும் கூட்டணும். 500 + 43 + 152 + 84 + 495 + 672 + 812 + 120 ஈக்குவல் டு 2878 அப்படின்னு வரும் கால்குலேட்டரில் போட்டிங்கன்னா. இப்போ இங்கே எஃப்போட வேல்யூ கொடுத்துருக்கேன்னா, இந்த எஃப்போட வேல்யூ எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா அதுதான் சமேசன் எஃப்ஐ.
இப்போ 20 + 1 + 4 + 2 + 15 + 24 + 28 + 6 எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா ஆன்சர் 100 அப்படின்னு கிடைக்கும். இப்போ சமேஷன் எஃப்ஐ எக்ஸை கண்டுபிடிச்சாச்சு. சமேஷன் எஃப்ஐ கண்டுபிடிச்சாச்சு. ஃபார்முலா இதான் உனக்கு சமேஷன் எஃப்ஐ இன்ட்டு எக்ஸை / சமேஷன் எஃப்ஐ. இப்போ இந்த வேல்யூக்கு இந்த ஃபார்முலாவில் இந்த கண்டுபிடிச்ச வேல்யூ 2878 எழுதியாச்சு. சமேஷன் எஃப்ஐயோட வேல்யூ 100 எழுதியாச்சு. ஓகேவா? திரும்பவும் கால்குலேட்டரில் 2878 வகுத்தல் 100 போட்டிங்கன்னா ஆன்சர் கிடைக்கும் 28.78 அளவு. அவ்வளோதான். இதுதான் கூட்டு சராசரி. ஓகேவா? கண்டிப்பாக ஒரு சம்மு கன்ஃபார்ம்டு இருக்கும். அரித்மேட்டிக் மீன் கண்டுபிடிக்கிறது நம்பர்ஸ் தான் இங்கே மாறி இருக்கும். அது கணக்கை கரெக்டாக பார்த்து எக்ஸோட வேல்யூயை கரெக்டாக எழுதிட்டு அதுக்கு நேராக கொடுத்துருக்க ஃப்ரீக்வன்சி வேல்யூயை பார்த்து கரெக்டாக எழுதிடணும். எழுதிட்டு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி அந்த வேல்யூ போட்டுட்டு எஃப்ஐ பூரா கூட்டி போட்டுறணும், எஃப்ஐ எக்ஸை பூரா கூட்டி போட்டுறணும். அவ்வளோதான். இது ஃபஸ்ட்டு டைப்பு. இன்டர்வலில் வந்து உனக்கு தெரியுது எக்ஸோட வேல்யூவில் இங்கே வந்து இன்டர்வல் இல்லாமல் இருக்குது. ஓகேவா? அதனால் இதை போட்டாச்சு. அதுக்கு அடுத்தது ரெண்டாவது டைப்பு பாரு. எக்ஸோட வேல்யூவில் இதுதான் டைப் 2. இப்போ ரெண்டாவது டைப் ஆஃப் கணக்கு இங்கே பாரு. அதே அரித்மேட்டிக் மீன் கண்டுபிடிக்கிறது தான், ஆனால் இது டைப் 2. அதே மாதிரி மேலே உள்ள வேல்யூ பூரா எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும், ப்ரீகொயன்சியை பூரா எப்பொழுதுமே எஃப்னு எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ இந்த கோடு இருக்குது பாரு. இப்போ அந்த கோடை வந்து நீ நீக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கணக்கில் கொடுத்துருக்க எக்ஸோட வேல்யூ அப்படியே எழுதியாச்சு. ஓகேவா? அதுக்கு அடுத்தது கணக்கில் கொடுத்த எஃபோட வேல்யூவும் கரெக்டாக எழுதியாச்சு. நேராக எழுதணும். அந்த இன்டர்வலுக்கு நேராக என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த வேல்யூவை தான் கணக்கில் பார்த்து கரெக்டாக எழுதணும். மாற்றி எழுதிடக்கூடாது. அதுக்கு அடுத்தது கணக்கில் இந்தமாரி கோடு இருக்குல்ல, ஃபஸ்ட்டு இந்த கோடை நீக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறதுனா இந்த ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுக்கணும். 0ஓட 10 கூட்டி 2ஆல் வகுத்தினா 5, 10ஓட 20 கூட்டி 2ஆல் வகுத்தினா 15, 20ஓட 30 கூட்டி 2ஆல் வகுத்தினா 25, 30ஓட 40 கூட்டினா 70, அது 2ஆல் வகுத்தினா 35. அதாவது கணக்கில் ஒரு எக்ஸ் இன்டர்வலோட கொடுத்துருக்காங்க, நம்ம எக்ஸையும் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான் ரெண்டாவது டைப்பில். இப்போ எக்ஸை கண்டுபிடிச்சாச்சு. எஃப் கணக்கில் ஆல்ரெடியாக கொடுத்துருக்காங்க. எப்பொழுதும் போல் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே போடுறேன். 5ஓட 2 பெருக்குனா 10, 15ஓட 5 பெருக்குனா 75, 25ஓட 1 பெருக்குனா 25, 35ஓட 3 பெருக்குனா 105. மல்டிப்ளை பண்ணி போட்டாச்சு. ஓகேவா? இப்போ எஃப்ஐயோட வேல்யூ எல்லாம் கூட்டினீங்கன்னா இதான் சமேஷன் எஃப்ஐ. எஃப்ஐ எக்ஸ்ஐ வேல்யூவா இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா அதுதான் சமேஷன் எஃப்ஐ எக்ஸ்ஐ வேல்யூ. கூட்டுற வேறு ஒன்றுமே கிடையாது. 2ஓட 5 கூட்டினா 7, 7 1 8, 8 3 11. இங்கே பாரு 10, 75, 25, 100, 105, 205, 10 பார்த்தீங்கன்னா 215 கரெக்டாக வந்திருக்கும். எப்பொழுதும் போல் அரித்மேட்டிக் மீன் கண்டுபிடிக்க ஃபார்முலா எக்ஸ் பார் ஈக்குவல் டு சமேஷன் எக்ஸ்ஐ எஃப்ஐ டிவைடட் பை சமேஷன் எஃப்ஐ. ஃபார்முலா எழுதியாச்சு. எக்ஸ் பார் ஈக்குவல் டு 215/11 இதான் வேல்யூ. ஓகேவா? 2 டைப் ஆஃப் சம்மு நம்ம அரித்மேட்டிக் மீன் கண்டுபிடிக்கிறதுல பார்த்தாச்சு. கணக்கை வச்சு தான் நீ முடிவு பண்ணிக்கணும். ஓகேவா? எப்படி டைப் ஆஃப் கணக்கு இருக்குது அப்படின்னு பார்த்துக்கணும். எப்பொழுதுமே மேலே உள்ள வேல்யூவை எக்ஸாக எடுத்துக்கணும், பாக்ஸுக்கு கீழே உள்ள வேல்யூவை எஃப்பாக எடுத்துக்கணும். அந்த நேருக்கு நேராக உள்ள வேல்யூ தான் அதோட ஃப்ரீக்வன்சி வேல்யூ. ஓகேவா? 2 டைப் ஆஃப் சம்மு ரெண்டையுமே நம்ம பார்த்தாச்சு. ஒரு சம்மில் பார்த்தீங்கன்னா இன்டர்வல் இருக்காது, ஒரு சம்மில் இந்த கோடு இருக்கும். ஓகேவா? ரெண்டும் ஒரே டைப் ஆஃப் தான். இதில் எக்ஸை கண்டுபிடிச்சிக்கணும், இதில் டேரெக்டாகவே நம்ம எக்ஸாக எடுத்துக்கணும். ஓகேவா? அவ்வளோதான் சம்மு. 2 டைப் ஆஃப் சம்மையும் பார்த்துக்க. கண்டிப்பாக இந்த 2 டைப்பில் கண்டிப்பாக ஒரு டைப் சம்மு எதிர்பார்க்கலாம்.